அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாத ராசி பலன் கன்னிராசிக்கு நேயர்களுக்கு கிரகநிலைகளை படி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியும், அஸ்தம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதக்காரர்களோட குணநலன் என்னன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்தம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களோட குணநலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்தம் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன், ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி செவ்வாய். மேலும் இந்த அஸ்தம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்கள் கல்வியில் அதிகமாக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு செயலையுமே செஞ்சு முடிக்கும் ஆற்றலை இவங்க பெற்று இருப்பாங்க. சமாதானத்துக்கு முக்கியத்துவம் தரவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் சண்டைன்னு வந்துட்டால் 2ல் 1 இவங்க பார்த்துடுவாங்க. சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாற் போல் சாமர்த்தியமாக இவங்க நடந்துக்குவாங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு இருப்பாங்க. அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா செல்வதில் ஆர்வம் கொண்டு இருப்பாங்க. குடும்பத்தினரிடம் அளவற்ற பாசம் கொண்டு இருப்பாங்க. உறவினர்களின் நலனுக்காக சளைக்காமல் உழைக்கிறவங்களாகவும் இந்த அஸ்தம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்கள் இருப்பாங்க. புதுமையை விரும்புகிறவங்களாகவும் புதுமைக்காக சிந்திக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. பல துறைகளிலும் அனுபவம் பெற்றிருப்பாங்க. வசதியாக வாழ்க்கை வாழணும்னு நினைப்பாங்க. அதுக்காக கடுமையாக உழைக்கவும் செய்வாங்க. பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறதோட அதை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிப்பாங்க. மேலும் அஸ்தம் நட்சத்திரம் 2ஆம் பாதக்காரர்களோட குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திர அதிபதி சந்திரன், ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி சுக்கிரன். மேலும் இவர்கள் மற்றவர்களை வசீகரிக்கும் அழகான தோற்றத்தோடு காணப்படுவாங்க. இரக்க சுபாவம் அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதிக நண்பர்களை பெற்றிருப்பாங்க. இல்லைன்னு வரவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை இவங்க செய்வாங்க. படிப்பிலும் விளையாட்டிலும் ஆர்வம் கொண்டு இருப்பாங்க. பல தொழில்களிலும் தேர்ச்சி பெற்றவங்களா இந்த அஸ்தம் நட்சத்திரம் 2ஆம் பாதக்காரர்கள் இருப்பாங்க. அதனால் வேலை இல்லைங்கிற சொல்லுக்கே இவங்கக்கிட்ட இடம் இருக்காது. உழைப்புக்கு அஞ்ச மாட்டாங்க. பெற்றோரை கடைசி வரைக்கும் அன்போடு கவனிச்சுக்குவாங்க. அதே நேரத்தில் மனைவி பிள்ளைகளிடமும் மிகுந்த அன்பு செலுத்துவாங்க. அவர்களுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. புது புது தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று பயிற்சி பெற்று வருவாங்க. முக்கிய பிரமுகர்களின் நட்பை பெற்றிருப்பாங்க. தொண்டு நிறுவனங்களில் பங்கேற்று சமூக பணிகள்லையும் ஈடுபடுத்திக்குவாங்க. மேலும் 3-4 பாதத்துக்கான குணநலன்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது கன்னிராசி நேயர்களுக்கு மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் தனாதிபதி சுக்கிரனோடு இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைவு ஏற்படும். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து காரியங்களை முடிச்சு கொடுப்பாங்க. 10ல் குரு இருக்கிறதால புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் பதவி மாற்றங்கள் ஏற்படலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வீண் பழியிலிருந்து விடுபடுவாங்க. அவர்கள் விரும்பியபடியே பதவி வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும். மேலும் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறதால உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்கரம் பெறுவது நன்மைதான். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு வக்கரம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறும். குறிப்பாக இடம், பூமி வாங்கும் முயற்சியில் இருந்த தடைகள் அகலும். கடன் சுமை குறைய எடுத்த முயற்சிகள் கைகூடும். வரன்கள் வந்து திரும்புதே, எந்த ஒரு வரனுமே முடிவாகலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இனி வரும் வாய்ப்புகள் நல்லதாக அமையும். குருவின் பார்வை 2, 4, 6 ஆகிய 3 இடங்களில் பதியுது. இந்த 3 இடங்களுக்குரிய பலன்கள் உங்களை வந்தடையும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். வாடகை கட்டடத்தில் இருந்தவங்க சொந்த கட்டடத்துக்கு மாறும். எடுத்த முயற்சிகள் கைகூடும். தாயின் உடல் நலம் சீராகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இருந்தாலும் கூட அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். பழைய பிரச்சனைக்கு புதிய அணுகுமுறையில் தீர்வு காண போகிறீங்க நீங்கள். மேலும் உங்கள் ராசிநாதனாகவும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன். மறைந்த புதனால நிறைந்த தனலாபம் என்பார்கள். அதன்படி 6ல் சஞ்சரிக்கும் புதனால பொருளாதார பற்றாக்குறை உங்களுக்கு அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகம் சம்பந்தமாக ஊதிய உயர்வுடன் நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள்லாம் உங்களுக்கு வரக்கூடும்.
திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். தொடர் கடனால் அவதிப்பட்டவங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் ஒழுங்கு செய்து கொள்ள வழி பிறக்கும். பெற்றோரின் ஆதரவோடு பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க. நீங்கள் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் உறுதியாகும். மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் 7/2/2026 அன்று கும்பராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவரது பெயர்ச்சி மூலமாக குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பழுதாகி செலவு வைக்கும் பழைய வாகனத்தால் அவதிப்பட்டவங்களுக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உருவாகும். பெற்றோர் வழி ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதமாக அமையும். போட்டிக்கு மத்தியில் வியாபாரம் வெற்றி நடை போடும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை உருவாக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு மாதத்தின் முற்பாதியில் லாபம் வரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வருவதில் தாமதம் ஏற்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் வெற்றி பெற கடினமாக முயற்சிக்க வேண்டியதாக இருக்கும். உறவினர் பகை உருவாகுங்கிறதால பெண்கள் கவனமாக செயல்படுங்க. மேலும் உங்களுடைய பணத்தேவை பூர்த்தி செய்யும் நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 17, 18, 25, 29, பிப்ரவரி 1, 2, 7, 8. மேலும் மகிழ்ச்சி தரும் வண்ணம் சிவப்பு. மேலும் நட்சத்திர வாரியான பலன்களை பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு எதிலையுமே கவனமாக செயல்பட்டு நினைத்தது சாதித்து வரும் உங்களுக்கு இந்த தை மாதம் நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் செயல்களில் வேகத்தை ஏற்படுத்த போகிறார். உழைப்பை அதிகரிக்கப் போகிறார். அதன் காரணமாக உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்படும். இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆயுள்காரகன் சனியும் யோகக்காரகன் ராகுவும் சாதகமாக சஞ்சரிக்கிறதால அவர்கள் அரண் போல உங்களை பாதுகாப்பாங்க. உடலில் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் விலகும். குடும்பத்தில் தோன்றிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலகும். எடுத்த வேலையை செஞ்சு முடித்திடக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலை மாறும். பிப்ரவரி 7 வரை தன குடும்பாதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால வியாபாரம் தொழில் முன்னேற்றம் பெறும். கையில் பணம் புழங்கும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை இருக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை உண்டாகும். பொன் பொருள் சேரும். சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வருமானத்தை வச்சு புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதோட வியாபாரத்தையும் விரிவுபடுத்துவீங்க. நீங்கள் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி 25, 26. அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி 19, 23, 28, பிப்ரவரி 1, 5, 10. பரிகாரமாக நீங்கள் சிதம்பரம் நடராஜரை வழிபட நன்மைகள் உண்டாகும். வெற்றிகள் கிடைக்கும். மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன வலிமை புத்தி சாதுரியம் கொண்ட உங்களுக்கு இந்த தை மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுது. தொழில்காரகனான சனி ராகுவுடன் இணைந்து சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் இப்போ இந்த மாதம் விலகப் போகுது. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு ஏற்பட போகுது. மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்க போகுது. தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு முன்னேற்றம் உண்டாக போகுது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வேலை மீதிருந்த பயம் போகும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு நீண்ட நாள் முயற்சி இப்போது வெற்றியில் முடியும். தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருவவங்களுக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். தேவையான அளவுக்கு பணமும் வந்து கொண்டிருக்கும். புதிய வேலை தொடங்க காத்திருந்தவங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும். கலைஞர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். கடந்த காலத்தில் இருந்த பண நெருக்கடிகள் மறையும். திறமை மதிக்கப்படும். பிப்ரவரி 29 முதல் பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய இடம் வாங்கவும் விற்கவும் முடியாமல் இருந்த இடத்தை விற்கவும் வழி உண்டாகும். உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும். உங்களுக்கு விரயஸ்தானத்தில் கேதுவும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறதால வரவு செலவில் கவனமாக இருக்கிறதோட குடும்பத்தினரையே அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொள்வதும் நன்மையை தரும். தேர்வு நெருங்கிறதால மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்து படிக்கிறது ரொம்ப அவசியம். மேலும் அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி 20, 23, 29, பிப்ரவரி 2, 5, 11. சந்திராஷ்டம நாள் ஜனவரி 26, 27. பரிகாரமாக நீங்கள் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட சங்கடங்கள் விலகும். மேலும் சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் கோபம் இருந்தாலும் அதை மறந்து நிதானமாக செயல்பட்டு வரும் உங்களுக்கு தை மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிக்கு 3க்கும் 8க்கும் உடைய செவ்வாய் 5ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறதால உங்கள் வேலைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றவரை நம்பி எந்த ஒரு வேலையுமே ஒப்படைக்காமல்
ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நீங்களே முன்னின்று செய்யும்போது அதில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த நேரத்தில் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் ராகுவும் எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. நோய் நொடி இல்லாமல் போகும். வம்பு வழக்கு முடிவுக்கு வரும். வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகி போவாங்க. வருமானம் பல மடங்காக உயரப்போகுது. சொத்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு யோகமான நேரமாக இந்த மாதம் இருக்க போகுது. பிப்ரவரி 7 வரை அதிர்ஷ்டகாரகனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, பொன்பொருள் சேர்க்கை, புதிய வாகனம் என்ற நிலை குடும்பத்தில் இருக்கும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். தடைப்பட்ட வேலைகளை நடத்தி முடிக்க முடியும். ஜனவரி 29 முதல் நினைத்த செயல்கள் எந்தவித தடையும் இல்லாமல் நடந்தேறும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விவசாயிகள் இந்த மாதத்தில் கவனமாக செயல்படுறது ரொம்ப அவசியம். விளைச்சல் வீடு வந்து சேரணும்னா அலட்சியத்துக்கு இடம் கொடுக்காம அக்கறையாக இருக்கணும். நீங்கள் ஷேர் மார்க்கெட், புதிய முதலீடுகள் போன்றவற்றில் கூடுதல் கவனமாக இருக்கணும். மேலும் படிப்பு தான் உலகங்கிறத மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டு முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி 27. அதிர்ஷ்ட நாட்கள் ஜனவரி 18, 23, 27, பிப்ரவரி 5, 9. மேலும் பரிகாரமாக நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டா வேண்டுதல்கள் நிறைவேறும். மேலும் நம்பிக்கை பல மடங்காக உங்களுக்கு உயரும். மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சுட்டா அதில் ஜெயிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். சிந்தனை தெளிவடையும். இதயம் தொடர்பான பாதிப்புகளை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90% நல்லா இருக்குது உங்களுக்கு. குலதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். வெற்றி மேலே வெற்றியை குவிய வைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.